அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு இரும்பு தண்ணீர் தொட்டி 3 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டது. தொட்டியினுடைய மேற்பகுதி திறந்திருக்கும். அதன் வெளிப்புற பரிமாணங்கள் 1.30 மீட்டர், 1.06 மீட்டர், உயரம் 8.3 மீட்டர். தொட்டியினுடைய உள் மேற்பரப்பை வர்ணம் பூச 100 சதுர மீட்டருக்கு 500 ரூபாய் ஆனால் எவ்வளவு செலவாகுங்கிற கேள்விக்கு நம்ம பதில் காண போகிறோம். இந்த மாதிரி ஒரு இரும்பு தொட்டியினுடைய படத்தை நம்ம வரைஞ்சிருக்கோம். இதனுடைய வெளி பரிமாணங்களை எழுதியிருக்கோம். உயரம், அகலம், நீளம். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கி இந்த தொட்டியினுடைய தடிமன் 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த தடிமனை நான் 3 சென்டிமீட்டர் இப்படி வரைஞ்சிருக்கிறேன். இதனுடைய உள்பகுதியில் தான் நம்ம பெயிண்ட் பூச போகிறோம். அப்போது இந்த உள்ள மொத்த புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். தொட்டிக்கு மூடி இல்லாதனால இதனுடைய பரப்பு நம்ம வேண்டாம், அடிப்பக்கம் மாத்திரம் பட்டினா போதும். அப்போது இந்த தொட்டியினுடைய மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு தொட்டியினுடைய அடிப்பாகம் பிஎல் ஒன்று தான் இருக்குது, கூட்டல் மீதி பார்த்தீங்கன்னாக்கி இந்த உயரமும் இந்த அகலமும். அப்போ இதை மாதிரி ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அப்போ 2HP கூட்டல் இந்த முன்னாடி உள்ள பகுதி அந்த பின்னாடி உள்ள பகுதி LH. அப்போ 2LH இதுதான் இதனுடைய பரப்பு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த தடிமன் ஏற்கனவே 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மீதி எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 3 சென்டிமீட்டரை நம்ம கழிக்கணும். அப்போது சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றும்போது 100ஆல் வகுக்கணும். அப்போ 0.03 மீட்டர் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இதில் ஒரு சைடு நமக்கு 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர். அப்போ என்ன செய்யணும்னா 6 சென்டிமீட்டர் கழிக்கணும். அப்போது இந்த எல் நமக்கு கொடுத்துருக்கிறது 1.30 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த எல்லில் நம்ம என்ன செய்யணும், 2 இது கழிக்கணும். அப்போ கழிக்கும்போது 0.06 இதில் கழிக்கணும். அப்போ 1.24 மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி அகலத்துலேயும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், 2 பக்கமும் நம்ம கழிக்கணும். அப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது 1.06 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 பகுதியிலையும் 3 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டரை கழிக்கும்போது 1.00 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து உயரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி உயரம் நமக்கு 8.3 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உயரத்தில் மூடி கிடையாது. அதனால் ஒரு சைடு மாத்திரம்தான் நமக்கு 3 சென்டிமீட்டரை கழிக்கணும். அப்போ கழிக்கும்போது 8.3 சென்டிமீட்டர்லேருந்து இதை கழித்தோம்னாக்கி 8.27 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா இதில் அப்ளை பண்ணி பெருக்கணும். அப்போது பியையும் எல்லையும் பெருக்குங்க. அப்போது 1.24 பெருக்கல் 1. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி 2 பெருக்கல் ஹச் நமக்கு 8.27 பெருக்கல் பி 1 தான். அப்போது கூட்டல் 2 அடுத்தாப்புல பெருக்கல் எல் நமக்கு 1.24 பெருக்கல் ஹச் 8.27. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா பெருக்கி கூட்டணும். அப்போது இந்த 1.24 1 கொண்டு பெருக்கும்போது இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த 8.27 2ஆல் பெருக்கும்போது 7 14 மீதி 1 2 2 4 1 5 மீதி 2 8 16 16.54 கிடைக்கும். இங்கே இதே 2 நம்பர் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ 1.24ஆல் இதை பெருக்கணும். இதை பெருக்குங்க. 4 16 மீதி 1 4 5 20 21 மீதி 2 4 6 24 26 மீதி 2 4 1 4 1 6 2 கொண்டு பெருக்குங்க. 8 10 மீதி 1 13 2 13 மீதி 1 அப்போது 3. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொண்டு பெருக்குங்க. 4 5 6 1 அடுத்தப்பல 6 9 10 மீதி 1 10 15 மீதி 1 2. அப்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இது 20
0.50 அப்படி கிடைக்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டுங்க. இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, 8, அடுத்து இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, 12 புள்ளி வச்சுக்கிடுங்க. மீதி 1, இங்கே 7, 8, அடுத்து இதில் ஒரு 1, இதில் ஒரு 1, அப்போ 38.28 சதுர மீட்டர் அப்படின்னு நமக்கு இது கிடைக்கும். கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 100 சதுர மீட்டருக்கு 500 ரூபா செலவாகுது. அப்போ 100 சதுர மீட்டருக்கு 500 ரூபா செலவாகுனா நமக்கு கணக்கில் கண்டுபிடிச்சிருக்கோம் 38.28 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும். இந்த 2 0க்கு 2 0 கட் பண்ணிடலாம். இதை கொண்டு இதில் பெருக்குங்க. I8 40, மீதி 4, I2 10 14 புள்ளி வச்சுக்கிடுங்க. 1, I8 40 41, மீதி 4 இருக்குது. I3 15 19. அப்போது இந்த இதுக்கு பெயிண்ட் பூசுறதுக்கு 191 ரூபா 40 பைசா செலவாகும். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கி ஏ ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.